ஆமென். மாணவர்களே, 132வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 132வது சங்கீதம் 14வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சையை நம்ம பார்க்க முடியும். அவருக்கு 2 பெரிய ஆசைகள் இருந்தது. He had 2 great ambitions. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி எருசலேமில் இல்லை, இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. அதை எப்படியாவது கொண்டு வரணும். 2வது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும். இதுதான் அவருக்கு இருந்த 2 பெரிய வாஞ்சைகள். இந்த சங்கீதத்தின் முதலாவது பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது 132வது சங்கீதத்தில் முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. அப்படியே நம்ம வாசித்து வரும்பொழுதும் அது பார்க்கும் பொழுது, எப்படியாவது ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலம் வரணும், கட்டணும். இது வந்துருச்சு. உடன்படிக்கை பட்டியை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த 2வது ஆம்பிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு ஸ்தலத்தை கட்டணும். ஆனால் முதலாவது ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றினார், 2வது ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றலை. ஏனென்றால் சாலமனை கொண்டுதான் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். ஆனால் தாவீது எடுத்த பிரயாசத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெயித்த எல்லா அந்த பேட்டில்ஸ், அந்த யுத்தங்கள், அதிலிருந்து கொண்டு வந்த எல்லா பொருட்கள், தேவனுடைய ஆலயத்திற்கு கட்ட வேண்டிய இடம் எல்லாமே தாவீது ரெடி பண்ணியாச்சு. ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், அதில் ஆண்டவர் வசிக்க வேண்டும். அதுதான் தாவீது கொண்டிருந்த ஒரு பெரிய வாஞ்சையாக இருக்கிறது. 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீதுடைய வாஞ்சையை நாம் ஒரு பக்கம் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன மாதிரி ஒரு வாஞ்சையை கொண்டிருந்தார் என்று 13வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார், அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இங்க காட்ஸ் சாய்ஸ். அங்க டேவிட் தன்னுடைய தேவன் தங்கும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று அவ்வளோ பிரயாசப்படுறாரு. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் எதை தெரிந்து கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, சீயோன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அன்பானவர்களே, நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நாம் எல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சீயோன் குமாரத்தியேன்னு சொல்லுவார், தேவ ஜனமேன்னு சொல்லுவார். இன்றைக்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீயோன் என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அது தேவனுடைய ஆலயமாக இருக்கலாம், நாம் கூடி வந்திருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய சொந்த இருதயமாக இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய குடும்பமாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் நான் இந்த இடத்துல தங்க போகிறேன், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அன்பானவர்களே, ஆண்டோடைய விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீயோனில் வாசம் செய்வது. சரி, எரேமியா 30வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சீயோன் என்ன நிலைமையில் இருந்துச்சு, சீயோனை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்கிறார் என்பதற்கான காரியத்தை நாம் பார்க்கலாம். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சீயோனை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சீயோனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
விசாரிப்பற்ற சீயோன், விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்த சீயோன். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒரு பேர் வர இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தள்ளுண்டவள். யாருமே அதாவது பொருட்படுத்தப்படாத ஒரு நிலைமையில் இருந்த சீயோன். ஆண்டவர் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம், ஆண்டவர் தங்கும்படியாக தெரிந்து கொள்கிற ஒரு காரியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கொரிந்தியரில் கூட 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இந்த கடைசியில் ஒரு சில வசனங்கள் இருக்கும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பைத்தியமானதை தெரிந்து கொள்வார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி அவர் பலவீனர்களை தெரிந்து கொள்வார். இங்கே சீயோனை ஏதோ அது தகுதியுள்ள ஒரு இடம் என்பதற்காகவும் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக இருப்பதற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. சீயோன் ஒரு தள்ளப்பட்டவள் என்ற பெயரிடப்பட்டிருந்தவர்கள், விசாரிப்பற்று கிடந்த ஒரு இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் தெரிந்து கொண்டு என்ன பண்றான்னு பாருங்க. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம வாசிக்கலாம். எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கும் ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொல்லேன். அப்போ ஆண்டவர் உயிரற்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால் பிழைத்திரு என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் நம்மை காட்டிலும் அதிகமாய் நீதி செய்கிற மக்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இல்லாட்டி நம்மை காட்டிலும் பெட்டரான பீப்புள் நிறைய பேர் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏன் தெரிந்து கொள்கிறார் என்றால் நம்மோடு ஆண்டவர் வாசம் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். அது தேவனுடைய ஸ்தலம். இது ஆலயமா இருக்கலாம், நம்முடைய இருதயமா இருக்கலாம், நம்முடைய குடும்பமா இருக்கலாம். அங்கே தாவீது ஆண்டவர் வந்து தங்க வேண்டும் என்று அவன் வாஞ்சித்து கட்ட முயற்சித்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராய் நான் வந்து தங்குகிறேன், எனக்கு ஒரு வாசஸ்தலம் வேண்டும் என்று ஆண்டவர் தெரிந்து கொள்கிற ஒரு இடமாக இருக்கிறதை, இந்த சீயோன் ஒரு இடமாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்று பார்த்தால், he wants to dwell. Why God chooses? God wants to dwell. ஆண்டவர் தெரிந்து கொள்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? நம்முடைய இருதயமா இருக்கணும். அப்படின்னா it should be a holy place. சரி, கர்த்தர் வந்தா, கர்த்தருடைய இருதயத்துக்குள்ள வந்தா, என் குடும்பத்தில் வந்தா, என்னுடைய சர்ச்சில் வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு 4 வசனங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, அடுத்த 4 வசனங்கள் 132 சங்கீதம் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம். 15வது வசனம், 132 சங்கீதத்தின் 15வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். The first blessing. ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம அனுமதித்தால் கிடைக்கிற முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன். 2வது திருப்தியாக்குவேன். அந்த ஒரு வசனத்தின் 2 பகுதி ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளைகள் அப்பத்திற்காக அலைந்து திரிய மாட்டாங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னைக்கு நாம அநேகர் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும், நிறைய சாப்பிடுவாங்க, ஆனாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது. சாப்பிட்டேன்ப்பா, ஏதோ சாப்பிட்ட மாதிரியே இல்லை. நிறைய நேரங்கள் நாம் கூட சொல்லுவோம், பெரிய ஹோட்டலுக்கு தான் போனேன், நிறைய காசு செலவு பண்ணேன், ஆனால் சாப்பிட்ட மாதிரியே திருப்தி இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாசம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும். நமக்கு அதனால் திருப்தி கிடைக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன், பிளெஸ்ஸிங் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங். 2வது 16வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். 2வது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம்.
ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஆகாரத்தினால் திருப்தியாவீர்கள். இரண்டாவது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தர் வசிக்கிற இடத்துல இருந்து கடவுளை சேவிக்கிறவர்கள், ஆசாரியர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்றால் சால்வேஷன், ஆத்தும ரட்சிப்பு. அந்த ஆத்தும ரட்சிப்பும் ஆத்தும மீட்பும் வருவதனால வரக்கூடிய இதுதான் கம்பீரிப்பார்கள், ஜாய், சால்வேஷன் அண்ட் ஜாய். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் வரும்பொழுது, ஆண்டவர் நம்முடைய இல்லத்தில் வரும்பொழுது, ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களே என்றால், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுற ரெண்டாவது ப்ராமிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு, ரட்சிப்பினால் வரக்கூடிய, சத்தமாக சொல்லுவோமே, சந்தோஷம், கம்பீரிப்பு, ஜாய், ரெண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதத்தை வாசிக்கலாம் 17வது வசனத்திலே. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். மூன்றாவது ஒரு பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்காக ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்துவேன். அந்த கொம்பு என்று சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 92 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 90. என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அன்பானவர்களே, இந்த கொம்பு என்று சொல்லும் பொழுது வல்லமையை குறிக்கிறது. ஆண்டவர் பலவீனமான மக்களை கூட ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயத்தில் தங்குவார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில தங்கி இருந்து நம்மளுடைய சமூகத்தில் வாசம் செய்வார் என்றால், நம்முடைய பலவீனம் பலமாக மாறும். அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்றார், என்னுடைய கொம்பை முளைக்க பண்ணுவேன். இந்த கொம்பு என்று சொல்லும்போது இட் ஷோஸ் தி அத்தாரிட்டி ஆர் பவர். எதிரிகள் வரும்பொழுது தாவீது அவர்களை எதிர்த்து ஜெயிக்கும்படியாக ஒரு கொம்பு, ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்தது. ஆண்டவர் எப்பவுமே சார்ந்து இருந்தது பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாக இருக்கும்பொழுது கூட கர்த்தர் வசிக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கணும், அவருடைய ஆலயத்தில் ஒரு நாள் தங்கி இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாஞ்சை அப்படியாக இருந்ததை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் ராஜாவாக இருந்தாலும் மற்றவர்களை எதிர்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவைப்பட்டது. இன்னைக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, நாம் மேற்கொள்ள வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அந்த கொம்பை, காண்டா மிருகத்துக்கு ஒத்ததான வல்லமை உள்ள அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதே வசனத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணி வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன். there is no more darkness, there is no more darkness. வெளிச்சம். யாருங்க வெளிச்சம்? யார் சொன்னது? நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று யார் ஆண்டவர் சொன்னது? ஆண்டவர் சொன்னார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் என்று பார்க்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் கொடுக்கிற மூணாவது ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொம்பை, ஒரு வல்லமையான ஒரு பலத்தை நான் தருவேன். அது மாத்திரம் கிடையாது, அந்தகாரமான சூழ்நிலையில் நானே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். கடைசி ஆசீர்வாதத்தை கடைசி வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அவன் சத்துருக்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணுவார்? சத்தமாக சொல்வோமா? வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். நமக்கு என்ன தருவார்? நம்முடைய சத்துருக்களுக்கு என்ன தருவார்? நம்முடைய எனிமி சேட்டன், அது யாராக இருக்கட்டும், அவனுக்கு என்னத்தை தருவார்? வெட்கம். வெட்கம் எப்போ கிடைக்குங்க? எப்போ வெட்கப்படுவோம்? எப்போ அவமானப்படுவோம்? தோல்வி. அப்போ சாத்தானுக்கு தோல்வியும் நம்முடைய இது பாருங்க, நீதி, அதாவது அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இட் வில் பிளாசம். நம்முடைய வாழ்க்கை, நீதிமானுடைய வாழ்க்கை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தர் வசிக்கிற அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுமா? இட் வில் பிளாசம். பிளாசம் அப்படின்றது, பூக்கம் என்றது ஒரு செழிப்பை கொடுக்கிறது. பூ வந்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? காய் வரும். காய் வந்ததுக்கு அப்புறம் கனி வரும். இட் பேர்ஸ் ஃப்ரூட். அப்போ நம்மளுடைய லைஃப் ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். ஆனால் சத்துருக்களையோ
சத்தமாக சொல்லுவோமா? வெட்கமடைய செய்வார். நாம் முயற்சித்து நாம் சத்துருக்களை ஜெயிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நமக்குள்ளே தெரிந்து கொண்டிருக்கார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது நம்முடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும், நமக்கு திருப்தி கிடைக்கும். ரெண்டாவது, ரட்சிப்பின் ஆடையை தருவார். அந்த ரட்சிப்பினால நமக்கு மீட்பு கிடைக்கும். மூன்றாவது, நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும். அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துவார், நம்மை செழிக்க செய்வார். இத்தனை நன்மைகளும் 14வது வசனத்தில் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் என்ன வசனம்? அது வாசிக்கலாமா சேர்ந்து? இது, அதாவது சீயோன் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை யார் விரும்புகிறார்? கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய சபையிலும் இருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நாம் காணும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுவாமி உண்மையாக இருக்கட்டும். முதலாவது மாதத்தில் நாங்கள் எழுந்து முதலாவது மணி நேரத்தை உம்முடைய பாதத்தில் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். நீர் வாக்கு மாறாத தேவன். இந்த மாதத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படும் என்றால் ஆண்டவரே, எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபை நீர் தருகிறீர் சுவாமி. இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாத ஆகாரம் எத்தனையோ இருக்கிறது. ஹோட்டல் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஆண்டவரே, அது ஹைஜீனிக்காக இல்லாமல் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணுறது, ஸ்பிரிட் ஸ்பாயில் ஆகுது. ஆனால் நீர் ஆசீர்வதிக்கிற ஆகாரம், நீர் ஆசீர்வதிக்கிற காரியம், ஆண்டவரை செலுத்த வேண்டிய பணம், ஃபீஸ், ஆண்டவரை இன்னும் தேவைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆண்டவரை சுவாமி செழிக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்கிறீர். இந்த காரியங்களை கொடுக்கும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. உம்மை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஆலயமாகிய எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை ஆண்டவரை வசிக்க இடம் கொடுக்கட்டும் சுவாமி. வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் இடம் வேண்டாம். நீர் தங்குங்க சுவாமி. நீர் எங்களை இவ்விதமாய் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.